பவித்ரா அண்ட் சுஜித் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுத்த கான்செப்ட்டே வந்து சூப்பரா இருந்ததுங்க. ஆக்சுவலா அவங்க வந்து விக்ரமாதித்யன் வேதாளம் அந்த கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த காஸ்டியூம்ஸ் வந்து எக்ஸலண்ட்டா இருக்கும். விக்ரமாதித்யனா இருக்கட்டும், அவரோட ஓப்பனிங் சீன்ல வந்து அவர் கையில அந்த வாள வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு இது பண்ணுவாரு. சூப்பரா இருக்கும். நம்ம வேதாளமும் பார்த்தீங்கன்னா, மேல அந்த மரம் மாரி ஒரு ரோப்ல அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க அதுலேருந்து அப்படி இறங்குறது, அவங்களோட மேக்கப், அவங்க லுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களோட கெட்டப்பு. அதுவும் அந்த கழுத்துல ஏறி உட்கார்ற மாதிரி அந்த கான்செப்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணது. ஸோ அந்த கழுத்துல உட்காந்துட்டு ஆடுற ஸ்டெப்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த தலையை பிடிச்சிட்டு கீழே ஃப்ளோர்ல ஒரு ஹெட் டு ஹெட் ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறப்போ டக்குன்னு 2 தலையும் உருண்டு போற மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் பின்னாடி அந்த எல்இடியில் அவங்க போட்டுட்டு இருந்தது எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டா வந்து வந்திருக்கும். அண்ட் நடுவில் அது என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுமா. இவங்க 2 பேரும் இங்கே பண்றது அப்படியே ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பின்னாடி டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்கே வந்து ஸ்டேஜில் அந்த ஸ்மோக்கை இது பண்ணுவாங்க. அந்த ஸ்மோக் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி டிராவல் ஆகி எண்டு வரைக்கும் போற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த விஷுவலி வந்து சூப்பரா இருந்தது. ஸோ இவங்க கொரியோகிராஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேமன் மாஸ்டர் தான். ஸோ அவர் வந்து ஒரு பர்ஃபார்மரா இருந்தப்போவே எவ்வளோ இன்னோவேட்டிவா அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வாட்டியுமே இந்த சீசன்ல அவரோட எல்லா கொரியோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ஃப்ரெஷ்ஷா இன்னோவேட்டிவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி ப்ராப் இல்லாமலே பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான ரோப்பு செயின் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கையை பிடிச்சிட்டே இருக்கிறது, காலை பிடிச்சிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் டச்சில் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மரம்ன்ற மாதிரி அந்த ரோப்பை தொங்க விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் அவங்க ஏறுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டண்ட் ஒர்க் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸில் பவித்ரா வந்து எனக்கு மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த நார்மல் பவித்ராவே இங்கே இல்லை, எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு, இது வந்து பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்ரீதேவி மேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி 3 ஜட்ஜஸும் ஒரு மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸாக அதை பார்க்குறப்போ நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இல்லை இவங்க வந்து பவித்ரா மிஸ்ஸிங், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் லைட் தாங்க வருது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்டி மாஸ்டர் மட்டும் ரெட் கொடுத்துருப்பாரு, மீதி 2 பேரும் வந்து கிரீன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரி மீட்டர்ல இவங்களுக்கான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேசமணி அண்ட் சந்தனா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் பண்ணாத மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.